பொன்னாடாக நன்னாட போட்டி முகன் இந்த புண்ணிய பூமியை கட்டி அசாம தம்பி பிரபாகரன் தங்கை பிரபாவதி இருவரையும் தம்பி பிரபாகரா தங்கை பிரபாவதி நீங்கள் இருவரும் என்றென்றும் சீர சிறப்போடு வாழ வேண்டும். அண்ணி என்னையும் வாழ்த்துங்க அண்ணி. இன்று போய் என்றென்றும் சீரன் சிறப்போடு புன்னகையோடு வாழ்க மகளே. தம்பி பட்ட படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றாயே, படிப்பை நல்லபடியாக முடித்து வந்து விட்டாய். அயல்நாடு சென்றேன். அனைத்து பட்ட படிப்பும் வெகு சிறப்பாக முடிச்சிருந்தா எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன மிக்க சந்தோஷம் தம்பி, மிக்க சந்தோஷம். வெள்ளாடு போய் பச்சு எங்க பஜாட்டு அயல்நாடு சென்ற இளவரசர் படிச்சாரா படிக்கல சந்தேகம் தொத்து வியாதி யாருக்கு சந்தேகம் மாட்டாங்க. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தோட தீர்த்துக்கணும். உனக்கு என்ன சந்தேகம் தீர்த்துக்க? நீ படிச்சாலுனாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன். இது கரெக்டா போய் சொன்னா பச்சால் தான். நீ படிக்காத வேண்டா, நான் படித்தவன். என்ன 3 கேள்வி கேட்க போறியா? 3 கேள்வி என்னடா? 3000 கேள்வி பதில் சொல்ல கேட்ற நீ. 3 கேள்வி. முதல் கேள்வி ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு? தெளிவா சொல்லு. ஒரு படிச்சு விடுக்க கேள்வி கேக்குறேன். ஒரு பெண்ணு நடுவில் கொலை பண்ணி போட்டிருக்கு. பெண்ணுடைய பாடி எங்க பைத்தியாரா? அது ரோட்ல தான் இருக்கும். வீட்டுல அரசு மருத்துவமனை காவலிலும் சுடுகாடு அதுவும் கிடையாது. தெரியுமா? தெரியாதுடா, சொல்லு. எஜமா ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டிருக்கு. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்குப்பா? ஜாக்கெட் உள்ளவே ஒரு கேள்வி போச்சா? இரண்டாவது கேள்வி. ஆமா, அந்த பழனி மலை மேல முருகரியா கோமண்டாரு நிக்கிறாரு. இது ஒரு கேள்வி எனக்கு கேக்குறியா? இந்த கேள்வி பேர் இது கோயந்தோட சொல்லுவா. பழனி மலை மேல முருகரியா கோமண்டத்தோடு நிக்கிறான்னு கேக்குறியா? பாமர மக்களுக்கெல்லாம் காட்சி தர என்பதற்காக ஆண்டியாக கோமண்டத்தோடு நிக்கிறாரு. அதான் கிடையாது. பழனி மலை மேல முருகரியா கோமண்டாரு நிக்கிறாரு. அவருக்கு ஜட்டி வாங்க துட்டு இல்ல, அதனால. மூன்றாவது கேள்வி. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் சூடாத பூ. தாமரைப்பூ. வெங்காயப்பூ. தாமரைப்பூவா? தாமரைப்பூடு குழந்தை ஆசைப்பட்டு நீ தள்ள வச்சுக்கிட்டு. அது கிடையவே கிடையாது. தெரியுமா? தெரியாது. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ. அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ? உப்பு. நீர்ல தான் பூக்குது. பரவாயில்லடா, இருந்தாலும் திறமை நான் பாராட்டு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எங்க வரீங்க? வெளிநாட்டுல எதுக்கு போனீங்க? நம்ம நல்ல படிப்பு வெளிநாட்டு இருக்குது. படிப்பு சந்தேகம். படிப்பு சந்தேகமா? என்ன சந்தேகம்? நான் 2 கேள்வி கேட்பேன். நீங்க தான் சரியா வாழைப்பழம் தோலுக்கும் தலைவார சீப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன சொல்லுங்க பாக்கறேன்டா. வாழைப்பழம் தோலுக்கும் தலைவார சீப்பு ஒற்றுமை கேக்குறீங்க? ஒற்றுமை இருக்கு. அதாவது வாழைப்பழம் தோல் என்பது இயற்கை, சீப்பு என்பது செயற்கை. மண்டார வெளில இருந்து பச்சி கீசின அப்படியே வாழைப்பழம் தோலுக்கும் தலைவார சீப்புக்கும் என்ன தெரியுமா ஒற்றுமை? வாழைப்பழம் தோல் காலவாரம், சீப்பு தலைவாரம். இரண்டாவது கேள்வி. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பும் டீ என்ன டீ? இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பும் டீ பாடாத கொத்தாரு ஐயா. அருமையான டீ சக்ரா கோஷ்டி. டாடா டீ அது கிடையாது. ஊத்தி குடிச்சு பாத்து ஒழுக்கமான பையன். ஐயா மன்னிச்சிடுங்க. தெரியுமா தெரியாதா? சொல்லுமா. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணை விரும்பும் டீ என்ன டீ தெரியுமா? என்ன டீ? அதான் சட்டி. கேள்வி கேட்டோம். ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்ல. ஒரே சின்ன கடைசி கேள்வி. கடைசி சின்ன கேள்வி பதில் சொல்லணும். படிச்சது அர்த்தமே கிடையாது. எந்த கேள்வி கேட்ட சொல்லு. கேள்வி கேட்டமா? பிள்ளைன்னு வரணும். 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆனா பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளை. 2 பிள்ளை சொல்லுறேன். ஒரே பிள்ளை. 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. 3 பிள்ளைல படிக்காது 2 பிள்ளை சொல்லும் போது படிச்சவனா ஒரு பிள்ளை சொல்ல மாட்டாடா. 2 பிள்ளை சொல்லு, ஒரு பிள்ளை நான் சொல்றேன். சொல்லு. ஒன்னு அணி பிள்ளை, ஒன்னு அணி பிள்ளை, இன்னொன்னு கீரி பிள்ளை. கீரி பிள்ளை. இன்னொரு பிள்ளை.
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளோ பிடிக்க நான் 4 கால் ஒரு வாழை இல்ல உட்காந்து யாரு வந்து உள்ள சொன்னாலும் சரி. யார் சொன்னாலும் அப்போ 2000 அப்ப 2000. டேய், ஒன்று அடிப்பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை யார் சொன்னாலும் சத்தியமா இவன் 2000 தருவான். நேத்து கீ பெண்ணாத்தூர் பக்கத்துல சாலக்குப்பம் என்ற கிராமத்துல நாடகம் ஆடணும். 5ஆவது படிக்கிற பையன் 3ஆவது பதில் சொல்லிட்டு மேடம் மேல காசு 2000 ரூபாய்க்கு போயிட்டான். இவங்க கிட்ட காசு இல்லாம 1500 கடை வாங்கி கொடுத்தான். அப்படி உங்களுக்கு யாராவது திறமை இருந்தால் ஒன்று அடிப்பிள்ளை, இன்னொரு கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை தாய் கிராமம் பெரியார் நகர்ல கோயில் வெடி 5 மணிக்குள்ள யாரும் சொன்னா 2000 கொடுப்பான். அப்படி கொடுக்கலாம். காசு நான் கொடுக்குறேன், கணக்கு அவன் எழுதுறேன்.